வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி அருகே பெரியார், அம்பேத்கர் படங்கள் அவமதிப்பு, மர்ம நபர்களின் விஷமச் செயலால் பரபரப்பு. கொரோனா தொற்றை தடுக்க தமிழக அரசு பிறப்பித்த தடை உத்தரவு எதிரொலி. விடுமுறை தினமான இன்று வெறிச்சோடியது சென்னை மெரினா கடற்கரை. திருமண விழாக்களில் 50% பேர் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும். திருமண அலங்கார மேடை வடிவமைப்பாளர் சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை. சென்னையில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 55% பேர் கொரோனா தடுப்பூசி போடவில்லை. சென்னை மாநகராட்சி தகவல். இந்தியாவில் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை அவசர காலத்தில் பயன்படுத்த மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி. நாடு முழுவதும் தடுப்பூசிக்கு ஏற்பட்ட நெருக்கடியால் மத்திய அரசு நடவடிக்கை. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சுமார் 1,62,000 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று. 879 பேர் கொரோனாவுக்கு உயிரிழப்பு. உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா தினசரி பாதிப்பு அதிகரிப்பு எதிரொலி. மாநிலத்தில் முழு ஊரடங்கு அமலுக்கு வரப்போவதாக வெளியான செய்தியால் பரபரப்பு. பிரிட்டனில் அமல்படுத்தப்பட்ட கடும் கட்டுப்பாடு மற்றும் முழு ஊரடங்கால் குறையத் தொடங்கிய கொரோனா தொற்று. இன்று முதல் ஊரடங்கு தளர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் உற்சாகம். சுத்திகரிக்கப்பட்ட அணு உலை கழிவுநீரை கடலில் திறந்துவிடும் ஜப்பானின் செயல். உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி அருகே சமூக விரோதிகள் சிலர் பெரியார், அம்பேத்கர் படங்களை அவமதித்த சம்பவத்தால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே மோட்டூர் அம்பேத்கர் காலனியில் உள்ள மின் மோட்டார் அறையின் சுவற்றில் பெரியார் மற்றும் அம்பேத்கரின் படங்கள் வரையப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கர் பிறந்த நாளன்று இந்த இடத்தில் விழா கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் நாளை அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை அப்பகுதி மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக பெரியார் மற்றும் அம்பேத்கரின் படங்களை அவர்கள் வண்ணம் தீட்டி புதுப்பித்துள்ள நிலையில் இன்று அதிகாலை மர்ம நபர்கள் சிலர் அம்பேத்கர் மற்றும் பெரியார் படங்களின் மேல் சாணியை கரைத்து ஊற்றி விஷமச் செயலில் ஈடுபட்டுள்ளனர். அவ்வழியாக சென்றவர்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அப்பகுதியில் இரு தரப்பினருக்கிடையே நீண்ட காலமாக நிலவி வரும் பிரச்சினை காரணமாக இச்சம்பவம் நடந்திருக்கலாம் என சந்தேகித்துள்ளனர். மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அரசு விடுமுறை தினமான இன்று தமிழக அரசின் கொரோனா தடை உத்தரவால் சென்னை மெரினா கடற்கரை மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக தமிழக அரசு அறிவித்திருந்த பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் கடந்த 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தன. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள கடற்கரை பகுதிகளில் சனி, ஞாயிறு மற்றும் அனைத்து அரசு விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் கூடவும் தமிழக அரசு தடை விதித்தது. அதன்படி யுகாதி புத்தாண்டு தினமான இன்று அரசு விடுமுறை என்பதால் சென்னை மெரினா, பெசன்ட் நகர் உள்ளிட்ட கடற்கரைகளில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் காலையில் மெரினா கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொள்ள வந்தவர்களை போலீசார் திருப்பி அனுப்பினர். மெரினா கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டதால் காமராஜர் சாலை நடைபாதையில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டனர். திருமண விழாக்களில் 50% மக்களை அனுமதிக்க வேண்டும் என திருமண அலங்கார மேடை வடிவமைப்பாளர்கள் சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனாவை கட்டுப்படுத்தும் வகையில் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு குறைந்த அளவில்தான் மக்கள் பங்கேற்க வேண்டும் என தமிழக அரசு கட்டுப்பாடுகள் விதித்தது. அரசின் இந்த கட்டுப்பாடுகள் காரணமாக திருமணத்திற்கு பந்தல் உள்ளிட்ட பல்வேறு அலங்கார வேலைப்பாடுகள் செய்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.
திருமண மண்டபங்களில் 100 பேர் மட்டுமே அனுமதி என்பதனை தவிர்த்து மண்டபத்தின் கொள்ளளவில் 50% பேரை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழ்நாடு டெக்கரேட்டர் நலச்சங்கம் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மண்டபங்களில் 100 பேர் மட்டும்தான் அலௌடு. அதே மாதிரி திருவிழாக்கள்லாம் தடை அப்படிங்கிறாங்க. திருவிழாக்களை நம்பி எத்தனையோ ஒளி அமைப்பாளர்கள், பந்தல் மேடை அமைப்பாளர்கள், டெக்கரேட்டர்ஸ்லாம் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் எங்களுக்கோட வாழ்வாதாரம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு. மீண்டு வர்றதுக்கே இன்னும் ஒரு வருட காலம் ஆகும். அதாவது இவங்க ரிலீஸ் பண்ணாலே திரும்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஊரடங்குங்கிறாங்க. மற்ற எல்லாத்துக்கும் தளர்வுகள் கொடுத்தபடி திருமண மண்டபங்களில் இப்போ 100 பேருங்கிறதுக்கு பதிலாக அந்தந்த மண்டபத்தோட சீட்டிங் கெப்பாசிட்டி, அதாவது மண்டபத்தோட இருக்கை அளவில் வந்து பாதி, இப்போ ஒரு 1000 பேர் உட்காரக்கூடிய மண்டபம்னா ஒரு 500 பேர், 600 பேர் உட்கார்ற மண்டபத்தில் 300 பேர் பாதி அளவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் சங்கம் சார்பாக போன ட்ரிப்பும் மனு கொடுத்துருந்தோம். போன ஊரடங்கு சமயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தளர்வுகளும் திரும்ப கொடுக்குறாங்கங்கும்போது நம்ம இதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கும் வகையில் எங்கள் சங்கம் சார்பாக எங்கள் சங்கத்து உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து வந்து இந்த கோரிக்கை கொடுக்குறோம். சென்னையில் 45 வயதிற்கு மேற்பட்ட பொதுமக்களில் 50% பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. சென்னை மாநகராட்சியில் 20 லட்சம் பேர் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பதாகவும் அதில் 9,00,000 பேர் மட்டுமே இதுவரை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாகவும் சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. இன்னும் 55% பேர் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ளவில்லை எனவும் மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்தாத அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த சிறப்பு முகாம்களை நடத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி பற்றிய வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் சென்னை மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை இந்தியாவில் அவசர காலத்தில் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கொரோனா வைரஸ் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாட்டில் தற்போது கொரோனா பாதித்தோர் எண்ணிக்கை 1,35,00,000 தாண்டியுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக கடந்த ஜனவரி மாதம் முதல் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் நாடு முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது வரை 10 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசிகளுக்கு பல மாநிலங்களில் தட்டுப்பாடு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தீவிரமாக பரவும் கொரோனாவை சமாளிக்கும் வகையில் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசியை பயன்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அவசர காலத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தாக ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசியை உபயோகித்துக் கொள்ளலாம் என இந்திய தலைமை மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதன் மூலம் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசியை பயன்படுத்தும் 60வது நாடாக இந்தியா மாறியுள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளில் நேற்று பெரும் சரிவு காணப்பட்ட நிலையில் இன்றைய வர்த்தகம் உயர்வுடன் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் இன்று காலை 236 புள்ளிகள் உயர்ந்து 48,120 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிஃப்டி 68 புள்ளிகள் அதிகரித்து 14,379 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு $75.21 இருந்தது. பிரிட்டனில் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மேற்கொண்ட கடும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மற்றும் முழு ஊரடங்கு காரணமாக அங்கு கொரோனா தொற்று குறைய தொடங்கியுள்ளது. இதையடுத்து பிரிட்டனில் இன்று முதல் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பிரிட்டனில் மரபணு மாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவியதை அடுத்து கடந்த மாதம் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. மக்களின் கடும் எதிர்ப்புக்கிடையே முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் அதற்கு தற்போது பலன் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கடுமையான கட்டுப்பாடுகள் எதிரொலியாக பிரிட்டன் முழுவதுமாக கொரோனா தொற்று குறைய தொடங்கியுள்ளது. பிரிட்டனில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 3,500 குறைந்துள்ளது. மேலும் நேற்று 13 உயிரிழப்புகள் மட்டுமே பதிவானதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து பிரிட்டனில் இன்று முதல் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு இயல்பு நிலை திரும்பியுள்ளது. வணிக நிறுவனங்கள், கடைகள், பல்பொருள் அங்காடிகளில் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து வரிசையில் நின்று பொருட்களை வாங்கி வருகின்றனர். மதுபான கூடங்கள் மற்றும் உணவகங்களிலும் மக்கள் கூட்டத்தை அதிகளவு காண முடிகிறது. தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு இருந்தாலும் பொது இடங்களில் மக்கள் கொரோனா கட்டுப்பாடுகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று பிரிட்டன் அரசு அறிவுறுத்தியுள்ளது.
இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சுமார் 1,62,000 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 879 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். இந்தியாவில் ஒரே நாளில் 1,61,736 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,36,89,453 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 879 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,71,058 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 12,64,698 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேற்று கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 1,68,000 கடந்த நிலையில் இன்று 1,62,000 குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 13,000 தாண்டியுள்ள நிலையில் மாநிலத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவலால் மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகமுள்ள மாநிலங்களில் ஒன்றான உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 13,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாரணாசி, கான்பூர், லக்னோ உள்ளிட்ட பெரிய நகரங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அதிகாரிகள் முழு ஊரடங்கை அமல்படுத்த ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியானது. முழு அடைப்பு அமல்படுத்தப்படும் என்ற அச்சத்தால் ஏராளமான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் டெல்லி, ஹரியானா போன்ற மாநிலங்களிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையங்களில் திரண்டு வருகின்றனர். தொழில்நுட்ப மேம்பாட்டு பணிகள் காரணமாக வரும் 18ஆம் தேதி குறிப்பிட்ட நேரம் வரை RTGS முறையில் பண பரிவர்த்தனை செய்ய முடியாது என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. வங்கிகளில் நெஃப்ட் சேவையில் ஒரு வாடிக்கையாளர் அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே பணம் அனுப்ப முடியும். அதற்கு மேல் அனுப்ப வேண்டும் என்றால் RTGS சேவையை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த RTGS சேவையை வாடிக்கையாளர்கள் தற்போது 24 மணி நேரமும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று 14 மணி நேரம் RTGS முறையில் பண பரிவர்த்தனை செய்ய முடியாது என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தொழில்நுட்ப ரீதியில் மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெறும் என்பதால் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் அடுத்த நாள் பிற்பகல் 2 மணி வரை பண பரிவர்த்தனை நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நெஃப்ட் முறையிலான பண பரிவர்த்தனை தடையின்றி செயல்படும் என்றும் இது தொடர்பாக வாடிக்கையாளர்கள் முன்னதாகவே பரிவர்த்தனையை திட்டமிட வங்கிகள் அறிவுறுத்த வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வயதான தம்பதியை கட்டிப்போட்டு 80 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன் கோவிலில் உரக்கடை நடத்தி வரும் நாராயணராஜா என்பவர் ராஜபாளையம் PSK நகரில் தனது மனைவி ஜமுனாவுடன் வசித்து வருகிறார். வயதான இந்த தம்பதியர் தனியாக இருப்பதை அறிந்த மர்ம நபர்கள் 5 பேர் முகக்கவசம் அணிந்து கொண்டு பட்டப்பகலில் வீட்டிற்குள் புகுந்து அவர்களை கட்டி போட்டுவிட்டு பீரோவில் இருந்த 80 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மோப்பநாயுடன் நேரில் சென்று தடயங்களை சேகரித்தனர். கொள்ளை சம்பவம் நடந்த தெருவில் உள்ள வீடுகளில் இருக்கும் CCTV காட்சிகளையும் கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வட இந்தியாவில் சைத்ரா மாத பிறப்பை ஒட்டி 9 நாட்களுக்கு கொண்டாடப்படும் நவராத்திரி திருவிழா களைகட்ட தொடங்கியுள்ளது. இந்தியாவில் வட மாநிலங்களில் சந்திர நாட்காட்டியின்படி ஏப்ரல் மாதத்தில் சைத்ரா நவராத்திரி திருவிழா கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் சைத்ரா மாதம் இன்று பிறந்துள்ளதை ஒட்டி நவராத்திரி கொண்டாட்டம் தொடங்கியுள்ளது. இன்று தொடங்கிய விழா வரும் 21ஆம் தேதி ராம நவமியுடன் நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் சைத்ரா நவராத்திரியின் முதல் நாளான இன்று டெல்லி, மும்பை, அயோத்தி, வாரணாசி உள்ளிட்ட வடமாநில நகரங்களில் உள்ள துர்க்கை கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பொதுமக்கள் பங்கேற்க அனுமதி வழங்கப்படவில்லை. ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணவி தேவி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளுடன் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர்.
காரைக்கால் வாரச்சந்தையில் குவிந்த பொதுமக்கள் முகக்கவசம், தனிமனித இடைவெளி உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாததால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவுவது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அங்கு கூடிய வாரச்சந்தையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து பொருட்களை வாங்கிச் சென்றனர். மாவட்ட நிர்வாகம் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்களும் வணிகர்களும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவில்லை. சந்தையில் பெரும்பாலானோர் முகக்கவசம், சமூக இடைவெளி உள்ளிட்ட எந்தவித தடுப்பு நடவடிக்கையும் பின்பற்றாமல் அலட்சியத்துடன் செயல்பட்டதால் கொரோனா தொற்று மேலும் பரவ வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த வைரஸ் கிருமியையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மூலிகைகளுக்கு உள்ளன. அத்தகைய மூலிகைகளை தன்னை நாடி வருபவர்களுக்கு இலவசமாக அளித்து வருகிறார் திருவாரூரை சேர்ந்த மூலிகை தாய் ஒருவர். பல்வேறு வைரஸ் தொற்றுகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆற்றல் மூலிகைகளுக்கு உள்ளன. அத்தகைய மூலிகை செடிகளுக்காக திருவாரூரை சேர்ந்த அமுதவல்லி என்பவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து வருகிறார். தனியார் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக வேலை பார்த்து வந்தவர் அமுதவல்லி. தனது கல்லூரி காலத்தில் அவரது பேராசிரியர் மூலமாக மூலிகை செடிகளின் மீது அமுதவல்லிக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மூலிகைகளை ஆராய்ச்சி செய்து வரும் அமுதவல்லி மூலிகைகள் குறித்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி வருவதிலும் ஈடுபட்டு வருகிறார். இங்கே தோட்டம் எல்லாம் பெருந்தோட்டமாக இருக்குது. நல்லாதமாக வச்சு பராமரிச்சுருக்காங்க. வாரங்களுக்கு துளசி, ஆடுதொடை இலவசமாக கொடுக்குறாங்க. எந்த நோய் நொடி இல்லாமல் வரவங்க இங்கேருந்து உடம்பு சரியாமல் இந்த கூட இந்த மூலிகை சாப்பிட்டதுக்கு நல்லாதம்மா அமுதா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெளிச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு மக்கள் போயிட்டுருக்கிறாங்க. இவரது தோட்டத்தில் சர்க்கரை வியாதியை குணப்படுத்தும் இன்சுலின் மற்றும் சீந்தில் எனும் மூலிகை செடி, கல்லீரல் பிரச்சினை, சிறுநீரக கோளாறுக்கு நிவர்த்தி அளிக்கும் பூனை மீசை, ரணகளி, சிறுகண் பிள்ளை, நெருஞ்சில் உட்பட பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் மூலிகை செடிகளை வளர்த்து வருகிறார். இவை அனைத்தையும் தன்னை நாடி வருபவர்களுக்கு அமுதவல்லி இலவசமாக வழங்கி வருகிறார். இயற்கை உரங்கள் பயன்படுத்துவதன் மூலம் மூலிகைகளின் தன்மை மாறாமல் அடுத்த தலைமுறையினருக்கு நாம் அவற்றை வழங்க முடியும் என கூறுகிறார் மூலிகை தாயான அமுதவல்லி. கடந்த 30 ஆண்டுகளாக அந்த மூலிகை வளர்த்து முக்கியமாக மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, என்னுடைய தோட்டத்தை பார்வையிட வருவர்களுக்கு நான் செல்கின்ற கல்லூரி பள்ளிகளுக்கெல்லாம் இலவசமாக தான் கொடுத்துட்டு வர்றேன். அதேமாரி மாடி தோட்டம் 2000 ஆரம்பித்து அந்த மாடி தோட்டத்தின் மூலமும் பல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றேன். இப்பொழுது திருவாரூர் அருகில் உள்ள கிராமத்தில் 3.5 வருஷமாக, அதாவது முக்கியமாக அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள காய்கறிகள், கீரைகள், மூலிகைகள், பழங்கள் இது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு தோட்டமாக இந்த தோட்டத்தை அமைத்திருக்கிறேன். முக்கியமாக நம்மாழ்வார், வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் 2002 மூலிகை வளர்ப்பு வல்லுநர் என்ற விருது என்னுடைய மூலிகை பணிக்காக கொடுத்து உள்ளார். அரசாங்கம் இதை முயற்சி எடுக்கணும். ஆசிரியர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் நான் பயிற்சி அளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு சென்னை தீநகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் யுகாதி புத்தாண்டு பண்டிகையை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். இதனை ஒட்டி சென்னை தீநகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மாம்பழ நிற பட்டு உடுத்தியும், ஸ்ரீதேவி தாயார் செந்நிற பட்டு உடுத்தியும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். காலையிலேயே நீராடிவிட்டு குடும்பத்துடன் பெருமாளை தரிசிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், கொரோனாவால் யாரும் பாதிக்கப்படாமல் அனைவரும் நலமுடன் வாழ பிரார்த்திப்பதாக கோயிலுக்கு வந்த பக்தர்கள் தெரிவித்தனர். இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு. காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கோவிலுக்கு வந்தோம். இங்கே பகவானை சேவித்தோம். நல்லா பட்டு உடுத்திக்கிட்டு இருந்தார். நல்லா அருள் பாலிச்சார். இதை முடிச்சுட்டு சாமிக்கு நல்லா வீட்டில் போய் படையல் போட்டு நல்லா சாமியை தரிசிக்கணும். எல்லா தெலுங்குக்கும் தெலுங்கு வருட பிறப்பு. ஹாப்பி தெலுங்கு நியூ இயர். நாங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்துச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு காலையில் எழுந்துச்சி பூஜைக்கு வந்திருக்கோம். நாங்கள் வீட்டில் 5 இது வச்சுட்டு புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சேர்த்து பச்சடி மாதிரி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக பெருமாளை தரிசிக்கணும். தரிசனம் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி யுகாதி தெலுங்கு பண்டிகை. எங்கள் டி நகர் நாராயண பெருமாள் கோயிலுக்கு வந்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது.
அவருடைய ஆடை அலங்காரம்லாம். அனைவருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு உகாதி தினத்தன்று நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பெருமாள் டிநகரில் இருக்க பெருமாளை தரிசிக்க வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக பெருமாளை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஸ்வீட் எடுத்து இன்றைய நாளை கொண்டாட போகிறோம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே போலீசார் உடை அணிந்து சென்று அக்காவை மிரட்டி சொத்து பத்திரம் கேட்டவரை கிராம பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வெங்கடாச்சலபுரத்தில் வசித்து வருபவர்கள் செல்வராஜ் வெண்ணிலா தம்பதியர். வெண்ணிலாவின் தம்பி ராமஜெயம் தந்தை இறந்த பிறகு அக்காவிடமிருந்து வீட்டுப்பத்திரத்தை கேட்டு வந்துள்ளார். ஆனால் அவரது அக்கா தர மறுத்துள்ளார். இந்நிலையில் ராமஜெயம் நாடக கம்பெனியில் இன்ஸ்பெக்டர் உடை வாடகைக்கு எடுத்து அதை அணிந்து கொண்டு தனது சகோதரியிடம் பத்திரத்தை கேட்டு மிரட்டியுள்ளார். ஆனால் அவரை அடையாளம் கண்டுகொண்ட அவரது சகோதரி வெண்ணிலா பத்திரத்தை தர மறுத்துள்ளார். ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கலாம். நீங்க போலீஸா? நான் கைண்டி பேசக்கூடாது, கைண்டி பேசக்கூடாது, போலீஸ் தான் கைண்டி பேசக்கூடாது, கைண்டி பேசாதீங்க. என்ன மிரட்டுறீங்க? ஒரு போலீஸா நீங்க? வரலாற்று இருந்தேன். இல்ல நார்மலா வந்து என்ன சொல்லியிருந்தேன், சரி வாங்க பேசணும் எடுத்தோன்னா அதுக்கு தான் நானும் சொல்றேன். நான் அங்கதான் பேசுறேன். இல்ல கத்துறதுதான் காது வருது சார். தேவையில்லாம பேசுறாங்க, தேவையில்லாம பேசுறாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. போலீஸ் உடை அணிந்து சகோதரியை ராமஜெயம் மிரட்டுவதை அறிந்த ஊர் மக்கள் அவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கோடை காலத்தில் குடிநீரின்றி தவிக்கும் வனவிலங்குகள் தண்ணீர் வேண்டி சாலைக்கு வரும்போது விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் வனத்துறையினர் வனப்பகுதியில் குடிநீர் தொட்டி அமைக்க சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் பகுதியில் இருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் அடர்ந்த காடுகள் உள்ளன. இங்கு குரங்குகள், காட்டுப்பன்றிகள், குறிப்பாக புள்ளி மான்கள் வசித்து வருகின்றன. கோடை காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலில் வனப்பகுதி முழுவதும் பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது. தண்ணீருக்காக விலங்குகள் அலைந்து திரிகின்றன. வனப்பகுதியில் ஆங்காங்கே குடிநீர் தொட்டி அமைக்க வேண்டும் என அச்சரப்பாக்கம் வனச்சரக அலுவலரிடம் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் குடிநீருக்காக சாலைகளுக்கு வரும் இந்த விலங்குகள் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த கோடை காலத்திலாவது வனப்பகுதியில் ஆங்காங்கே குடிநீர் தொட்டி வைக்கப்பட வேண்டும் என அப்பகுதி வாழ் சமூக ஆர்வலர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அணு உலை கழிவு நீரை கடலில் திறந்துவிடும் ஜப்பானின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஜப்பானின் ஃபுகுஷிமா அணு உலை இப்போது பயன்பாட்டில் இல்லை. இந்நிலையில் அங்குள்ள அணுக்கழிவுகளை சுத்திகரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக அணுக்கழிவுகள் அகற்றப்பட்ட ஏராளமான தண்ணீரை கடலில் திறந்துவிட ஜப்பான் அரசு முடிவு செய்துள்ளது. அணு உலை கழிவு நீரை கடலில் திறந்துவிடும் பணி தொடங்க 2 ஆண்டுகள் ஆகும் என்றும் முழுமையாக நிறைவடைய பல காலம் ஆகும் என்றும் அந்நாட்டு பிரதமர் யோஷிட்சுகா தெரிவித்துள்ளார். அரசின் இந்த முடிவுக்கு அந்நாட்டை சேர்ந்த இயற்கை ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதேபோல் ஜப்பானின் முடிவுக்கு தென்கொரியாவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அறிவித்துள்ளது. பிரிட்டன் அரச குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் என்ற பொறுப்பிலிருந்து விலகி தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் இளவரசர் ஹாரி தனது தாத்தாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க லண்டன் சென்றடைந்தார். இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்தின் கணவரும் இளவரசருமான பிலிப் கடந்த வெள்ளிக்கிழமை காலமானார். அவரின் இறுதிச் சடங்குகள் வருகிற 17ஆம் தேதி நடைபெறுகின்றன. இந்த நிலையில் தாத்தாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக இளவரசர் ஹாரி லண்டன் சென்றடைந்தார். அவர் லண்டனில் உள்ள கென்சிங்டன் அரண்மனையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். இளவரசர் ஹாரியின் மனைவியும் முன்னாள் அமெரிக்க நடிகையுமான மெகன் தற்போது கர்ப்பமாக இருப்பதால் அவர் தனது கணவருடன் லண்டன் செல்லவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அமெரிக்காவின் மினசோட்டா மாநிலத்தில் மீண்டும் ஒரு கருப்பின நபர் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்ததைத் தொடர்ந்து போராட்டங்கள் வெடித்துள்ளன. மினியாபோலிஸ் நகரில் கடந்த ஆண்டு ஜார்ஜ் ஃபிளாய்ட் என்ற கருப்பின நபரை காவல்துறையினர் கழுத்தை நெரித்ததால் மூச்சு திணறி அவர் உயிரிழந்தார். இதனால் உலகம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. அதே பகுதியில் தற்போது மற்றொரு கருப்பின நபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ளனர். 4 சக்கர வாகனத்தில் வந்த டான்ட்ரைட் என்ற அந்த 20 வயது நபர் வாகனத்தை நிறுத்தி விசாரணை நடத்திய போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அதையடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து புரூக்ளின் சென்டர் நகரில் உள்ள காவல்துறை அலுவலகத்தை நூற்றுக்கணக்கான மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். செரோஜா புயல் காரணமாக ஆஸ்திரேலியாவின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் பல்லாயிரக்கணக்கான வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தென்கிழக்கு இந்தோனேஷியா மற்றும் திமோர் தீவின் தென்பகுதியில் கடந்த 3ஆம் தேதி செரோஜா புயல் உருவானது. இந்தோனேஷிய மொழியில் தாமரை என பொருள்படும் செரோஜா என்ற பெயர் இப்புயலுக்கு சூட்டப்பட்டது. செரோஜா புயல் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்ததால் ஆஸ்திரேலியாவின் வடமேற்கில் பலத்த மழை பெய்த நிலையில் அந்நாட்டின் மேற்கு கரை பகுதியிலும் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. பல்லாயிரக்கணக்கான வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் அடித்து செல்லப்பட்டன. மின் கம்பங்கள் மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்ததால் 40,000 வீடுகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்த செரோஜா புயல் மேலும் வலுவிழக்கும் என வானிலை முன்னறிவிப்பு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.